அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் 4 அத்தியாயம் 37. சத்ருக்னன் பீதி. சக்கரவர்த்தியிடம் சேனாதிபதி கூறிய வண்ணமே அன்று சூரியன் அஸ்தமித்த ஒரு முகூர்த்த நேரத்துக்கெல்லாம் யுத்த பேரிகை முழங்கியது. வாதாபி கோட்டையை சுற்றி நாற்புறமும் சூழ்ந்திருந்த பல்லவ வீரரின் மகா சைன்யம் இடம்பெயர்ந்து கோட்டை மதிலை நோக்கி முன்னேறத் தொடங்கியது. காற்றில் அசைந்தாடும் கொடிகளாகிய அலைகளோடு கூடிய அந்த சேனா சமுத்திரமானது வாதாபி கோட்டையை மூழ்கடிக்கும் நோக்கத்துடன் பொங்கி முன்னேறுவது போல காணப்பட்டது. பல்லவ சைன்யத்தின் யானைப்படை 4 கோட்டை வாசல்களையும் நோக்கிச் சென்ற காட்சி கரும் குன்றுகள் இடம்பெயர்ந்து செல்லும் காட்சியை ஒத்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்துக்காகவே வெகுநாளாக பயிற்சி பெற்று காத்து கொண்டிருந்த பிரம்மாண்டமான யானைகள் துதிக்கைகளில் இரும்பு உலக்கைகளையும் வைரம் பாய்ந்த மரத்தூண்களையும் தூக்கிக் கொண்டு அசைந்து அசைந்து சென்றபோது பூமி அதிர்ந்தது. புழுதி படலங்கள் கிளம்பி வானத்தை மறைத்தன. 1,00,000 வீரர்களும் 10,000 யானைகளும் சேர்ந்தாற்போல் இடம்பெயர்ந்து சென்றதனால் ஏற்பட்ட ஓசை சண்டமாருதம் அடிக்கும்போது மகா சமுத்திரத்தில் உண்டாகும் பெரும் கோஷத்தை ஒத்திருந்தது. சற்று நேரம் வரையில் அவ்வளவு சைன்யமும் இருட்டிலேயே இடம்பெயர்ந்து சென்றன. திடீரென்று இங்கொன்றும் அங்கொன்றுமாக தீவர்த்திகளும் தீப்பந்தங்களும் தோன்றலாயின. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவை 10, 100, 1000, 10,000 என்ற கணக்கில் எரியத் தொடங்கின. அந்த தீவர்த்திகளிலும் தீப்பந்தங்களிலும் எழுந்த புகை நாற்புறமும் பரவி சூழ்ந்து ஓர் பயங்கரமான மாயாலோக காட்சியை அளித்தது. சேனாதிபதி பரஞ்சோதி தமது கூடாரத்துக்கு வெளியில் நாற்புறமும் பார்த்து கொண்டிருந்தார். அவர் அமைதியின்றி அங்கும் இங்கும் நடந்ததையும் கத்தியினால் பூமியை கீறி கோலம் போட்டதையும் பார்த்தால் அவர் யாரையோ எதையோ எதிர்பார்த்து கொண்டிருந்ததாக தோன்றியது. அப்போது சடையனும் இன்னும் 4 பேரும் வாதாபி கோட்டை வாசலிலிருந்த கணபதியை தூக்கி கொண்டு வந்து சேர்ந்தார்கள். விக்கிரகத்தை கூடாரத்துக்குள் கொண்டு போய் வைக்கும்படி பரஞ்சோதி கட்டளையிட்டார். அவர்கள் பின்னால் பரஞ்சோதியும் உள்ளே சென்று சடையனை பார்த்து, அப்பனே, நீயும் உன்னுடைய ஆட்களும் இங்கேயே இருந்து இந்த கணபதி ராயனை பத்திரமாய் பார்த்துக்க வேணும். என்னுடைய மனோரதம் நிறைவேறினால் சிவகாமி தேவிக்கு எவ்வித தீங்கும் நேரிடாமல் வாதாபி கோட்டைக்குள்ளே இருந்து பத்திரமாக கொண்டு சேர்த்தேனானால் இந்த விநாயக பெருமானை என் கிராமத்துக்கு கொண்டு போய் கோவில் கட்டி வைத்து தினம் 3 வேளை பூஜை செய்விப்பதாக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார். மீண்டும் அவர், சடையப்பா, இங்கே இருந்து நீங்கள் இந்த விக்கிரகத்தை காத்து கொண்டிருப்பதனால் வாதாபி கொள்ளையில் உங்களுக்கு பங்கு இல்லாமல் போய்விடும். அதற்கு நான் ஈடு செய்து கொடுக்கிறேன் என்றார். சுவாமி, ஆக்ஞை எப்படியோ அப்படியே நடந்து கொள்கிறோம் என்றான் சடையப்பன். சேனாதிபதி பரஞ்சோதி பின்னர் கணபதியின் விக்கிரகத்தை நோக்கி கைகூப்பிக் கொண்டு கண்களை மூடிய வண்ணம் சிறிது நேரம் பிரார்த்தனை செய்தார். அதே சமயத்தில் வெளியில் யாரோ ஓடிவரும் சத்தம் கேட்டது. அடுத்த கணம் சத்ருக்னன் தலைவிரி கோலமாய் உள்ளே ஓடிவந்தான். அவனுடைய முகம் பேயடித்தவன் முகம் போல் இருந்தது. பரஞ்சோதி அவனை திரும்பி பார்த்து, சத்ருக்னா, இது என்ன கோலம்? ஏன் இப்படி பீதி கொண்டவனைப் போல் இருக்கிறாய்? ஏதாவது பெரிய ஆபத்து நேர்ந்ததா? போன காரியத்தில் வெற்றி கிடைக்கவில்லையா என்று கேட்டார். சேனாதிபதி, என் வாழ்க்கையில் எத்தனையோ பயங்கரமான ஆபத்துகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நேற்றும் இன்றும் எனக்கு ஏற்பட்ட ஆபத்தைப் போல் இதுவரையில் ஏற்பட்டதில்லை என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் நின்றவர்களை பார்த்தான். அந்த குறிப்பை உடனே உணர்ந்து சேனாதிபதி அவர்களை வெளியில் போகச் சொன்னார். அவர்கள் போனவுடன் சத்ருக்னனை பார்த்து, சத்ருக்னா, கோட்டையை தாக்க ஆரம்பித்தாகிவிட்டது. சிறிதும் தாமதிக்க நேரமில்லை. உன்னுடைய கதையை சுருக்கமாக சொல்லி முடி. போன காரியத்தில் வெற்றி அடைந்தாயா இல்லையா? அதை முதலில் சொல் என்றார். சேனாதிபதி, கோட்டைக்குள் போக ரகசிய சுரங்க வழி இருக்கிறது. அது இருக்கும் இடத்தையும் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் அதன் வழியாக கோட்டைக்குள் போவது சுலபமான காரியமில்லை. கோட்டை தாக்குதலோ ஆரம்பமாகிவிட்டது. இனி சுரங்க வழியில் போய்த்தான் என்ன பிரயோஜனம்? எல்லாவற்றிற்கும் தங்களிடம் யோசனை கேட்டுக்கொண்டு போக வந்தேன் என்று சொல்லி பிறகு தான் வந்த வரலாற்றை கூறினான். அத்தியாயம் 38. பயங்கர குகை. சேனாதிபதி பரஞ்சோதியிடம் ஒற்றர் தலைவன் சத்ருக்னன் என்றுமில்லாத பதைப்பதைப்போடு கூறிய வரலாறு வருமாறு. சேனாதிபதியும் சக்கரவர்த்தியும் கட்டளையிட்டபடி சத்ருக்னனும் குண்டோதரனும் நகரத்துக்குள் போவதற்கு ரகசிய சுரங்க வழி இருக்கிறதா என்று கோட்டையை சுற்றியுள்ள பிரதேசங்களில் தேட ஆரம்பித்தார்கள். காபாலிகர்களின் பலிப்பீடத்துக்கு அருகிலுள்ள மேடும் பள்ளமுமான பாறைகளிலேதான் சுரங்க வழி இருந்தால் இருக்க வேண்டும் என்று அந்த பாறைகளிலேயெல்லாம் நுணுக்கமாக தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்படி தேடி வரும்போது ஒரு நாள் இரவில் ஏதோ தீ எறிவதை பார்த்து அதன் அருகே சென்றார்கள். தீயின் அருகில் ஒரு மனிதனும் ஸ்திரீயும் காணப்பட்டனர். அந்த மனிதன் நாகநந்தி பிக்ஷு என்று தெரிந்தது. ஸ்திரீயோ பயங்கர தோற்றம் கொண்ட காபாலிகை. அவர்களுடைய சம்பாஷணையை மறைந்திருந்து ஒற்று கேட்டதில் விளக்கமாக ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் புலிகேசி, சிவகாமி என்ற பெயர்கள் அடிக்கடி கேட்டன. காபாலிகையை தமக்காக ஏதோ ஒத்தாசை செய்யும்படி நாகநந்தி கேட்டுக்கொண்டிருந்ததாக மட்டும் தெரிந்தது.
பொழுது விடியும் சமயத்தில் பிக்ஷுவும் காபாலிகையும் ஒரு குகையை மூடியிருந்த பாறையை உருட்டி தள்ளிவிட்டு குகைக்குள்ளே போனார்கள். அவர்கள் உள்ளே போனதும் குகை துவாரம் மறுபடியும் மூடப்பட்டது. சத்ருக்னனும் குண்டோதரனும் வெகுநேரம் காத்திருந்து பார்த்த பிறகு அந்த பாறையை தாங்களும் பெயர்த்து தள்ளிவிட்டு குகைக்குள்ளே போகலாம் என்று எண்ணினார்கள். அதே சமயத்தில் உட்புறமிருந்து பாறை அசைக்கப்பட்டதைக் கண்டு நல்ல வேளையாக ஓடி ஒளிந்து கொண்டார்கள். காபாலிகை மட்டும் வெளியில் வந்தாள். அவள் குகை வாசலை விட்டு அப்பால் போகும் சமயத்தில் குகைக்குள்ளே போய் பார்க்கலாம் என்று காத்திருந்தார்கள். பகலெல்லாம் அவள் குகை துவாரத்தை விட்டு அசையவில்லை. சாயங்கால வேளையில் அவள் கொஞ்சம் அப்பால் போன சமயம் குண்டோதரனை வெளியில் நிறுத்திவிட்டு சத்ருக்னன் மட்டும் குகைக்குள் நுழைந்தான். அப்பா, அந்த குகையின் பயங்கரத்தை நினைத்தால் இனிமேல் வாழ்நாள் முழுதும் இரவில் தூக்கமே வராது. அப்படி மனிதரின் மண்டை ஓடுகளும் எலும்புகளும் அங்கே குவிந்து கிடந்தன. நாற்றமோ சகிக்க முடியவில்லை. குகைக்குள்ளே ஒரே இருட்டாக இருந்தபடியால் அதற்குள் சுரங்க வழி இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. திடீரென்று கொஞ்சம் தெரிந்த வெளிச்சமும் மறைந்துவிட்டது. சத்ருக்னன் தான் நுழைந்து வந்த துவாரம் எங்கே என்று பார்த்தான். துவாரம் இருந்த இடம் தெரியவில்லை. காபாலிகை வெளியில் இருந்தபடியே குகை துவாரத்தை அடைத்துவிட்டாள் என்று ஊகித்ததும் அவன் அடைந்த திகிலை சொல்ல முடியாது. கபாலங்களும் எலும்புகளும் கும்மிருட்டும் துர்நாற்றமும் நிறைந்த அந்த பயங்கர குகைக்குள்ளே அவன் எத்தனை நேரம் கழித்தானோ தெரியாது. எவ்வளவு முயற்சி செய்தும் துவாரம் இருந்த இடத்தையே அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. 4 யுகங்கள் என்று தோன்றிய காலம் அவன் அந்த இருண்ட குகைக்குள்ளே அங்கும் இங்கும் பயனின்றி அலைந்து உழன்ற பிறகு திடீரென்று சிறிது வெளிச்சம் ஒரு பக்கத்தில் காணப்பட்டது. குகையின் துவாரம் திறந்தது. காபாலிகை உடனே உள்ளே நுழைந்தாள். அவள் கையில் ஒரு மனித கபாலமும் எலும்புகளும் கொண்டு வந்தாள். சத்ருக்னன் குகையின் ஒரு கோடியில் சென்று பாறை சுவரோடு ஒட்டிக்கொண்டு நின்றான். காபாலிகை கையில் கொண்டு வந்த கபாலத்தையும் எலும்புகளையும் ஓரிடத்தில் தனியாக பத்திரப்படுத்தி வைத்த பிறகு குகையின் மத்தியில் தரையில் உட்கார்ந்து ஒரு பெரிய பாறாங்கல்லை பெயர்த்தாள். பெயர்த்த இடத்தில் அவள் இறங்கிய போது அதுதான் சுரங்க வழியாய் இருக்க வேண்டுமென்று சத்ருக்னன் ஊகித்துக் கொண்டான். இத்தனை நேரம் அந்த பயங்கர குகையில் ஆகாரம் தண்ணீரின்றி காத்திருந்தது வீண் போகவில்லை என்று எண்ணி சந்தோஷப்பட்டான். சுரங்கத்தில் இறங்கிய காபாலிகை தன் மனத்தை மாற்றிக்கொண்டாள் என்று தோன்றியது. மறுபடியும் மேலே ஏறினாள். திறந்த சுரங்கவாயை மறுபடியும் மூடிவிட்டு அதன் மேல் படுத்து தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தாள். அவளுடைய பேச்சிலிருந்து சில முக்கிய விஷயங்கள் தெரியவந்தன. அவள் நாகநந்தி என்கிற புத்த பிக்ஷுவை காதலித்தாள் என்றும் அதன் காரணமாக சிவகாமியை துவேஷித்தாள் என்றும் புலிகேசி இறந்து விட்டான் என்றும் அவனுடைய எலும்பையும் கபாலத்தையும் தான் அவள் சற்று முன் குகைக்குள் கொண்டு வந்தாள் என்றும் நாகநந்தி பிக்ஷு புலிகேசியைப் போல் வேஷம் போட்டு நடித்து வாதாபி சக்கரவர்த்தியாகி சிவகாமியை சக்கரவர்த்தினியாக்க விரும்புகிறாள் என்றும் அதை தடுக்க இந்த காபாலிகை கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாள் என்றும் தெரிந்தது. வெகுநேரம் இப்படி அவள் தனக்குத்தானே பிதறிக் கொண்டிருந்த பிறகு மௌனமானாள். அவள் தூங்குகிறாள் என்று எண்ணிய சத்ருக்னன் அந்த சமயத்தில் தப்பி வெளியேற தீர்மானித்தான். திறந்திருந்த குகை துவாரத்தை நோக்கி மெல்ல மெல்ல அடி வைத்து நடந்தான். துவாரத்துக்கு அருகில் வந்ததும் விரைவாக அதில் நுழைந்து வெளியில் குதித்தான். குதித்த அதே சமயத்தில் அவனுடைய ஒரு கையை குகைக்குள்ளே இருந்து யாரோ பற்றினார்கள். சத்ருக்னன் திடுக்கிட்டு பார்த்தான். காபாலிகை குகையின் உட்புறத்தில் நின்றபடி அவனுடைய ஒரு கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு பயங்கரமாக உருமினாள். சத்ருக்னனுடைய சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. செத்தோம் என்று எண்ணிக்கொண்டான். ஆயினும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடைசி முயற்சியாக கையை திமிரினான். எனினும் காபாலிகையின் இரும்பு பிடியிலிருந்து அவனால் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. காபாலிகை அப்போது லம்போதரா, லம்போதரா என்று கூவினாள். இதோ வந்துவிட்டேன் தாயே என்று குண்டோதரன் பக்கத்து பாறை மறைவிலிருந்து ஓடி வந்ததை பார்த்ததும் சத்ருக்னனுக்கு வியப்பினால் வாயடைத்து போயிற்று. சத்ருக்னனை பார்த்து குண்டோதரன் கண்களினால் சமிக்ஞை செய்து கொண்டே அவன் அருகில் ஓடி வந்தான். குகையின் உள்ளே நின்ற காபாலிகை, லம்போதரா, இந்த திருட்டு ஒற்றனை சற்றே பிடித்துக்கொள். கத்தியை எடுத்துக்கொண்டு வருகிறேன், விட்டுவிட மாட்டாயே என்றாள். ஒரு நாளும் மாட்டேனம்மா, இவனை முதல் பலி நானே கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி சத்ருக்னனை கெட்டியாக பிடித்து கொண்டான் குண்டோதரன். காபாலிகை உள்ளே சென்றாள். உடனே குண்டோதரன் சத்ருக்னனுக்கு சமிஞ்ஞை காட்டி பிடியையும் தளர்த்த சத்ருக்னன் தன்னை விடுவித்துக் கொண்டு ஓடினான். குண்டோதரன் பெரும் கூச்சல் போட்ட வண்ணம் அவனை துரத்தி கொண்டு ஓடினான். கொஞ்ச தூரத்தில் ஒரு பாறை மறைவுக்கு வந்ததும் குண்டோதரன் நின்று, சுவாமி, உங்களுடைய கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த காபாலிகையின் சிஷ்ய பிள்ளையானேன். என்னை பற்றி கவலை வேண்டாம். நான் இங்கிருந்து இவளை சமாளித்துக் கொள்கிறேன். நீங்கள் சீக்கிரம் போங்கள். கோட்டை தாக்குதல் ஆரம்பமாகிவிட்டதாக தோன்றுகிறது என்றான். குகைக்குள்ளே சுரங்க வழி இருக்கிறது குண்டோதரா. நான் போய் சேனாதிபதியிடம் சொல்லி ஆட்களுடன் வந்து சேர்கிறேன். அதுவரை நீ இந்த ராட்சசியை எப்படியாவது சமாளித்துக் கொண்டிரு. அவளை சுரங்க வழியில் போக விடாதே என்று சத்ருக்னன் சொல்லிவிட்டு ஓட்ட ஓட்டமாக சேனாதிபதியை தேடி ஓடி வந்தான். பிறகு குண்டோதரனுடைய கதி என்ன ஆயிற்று என்பது சத்ருக்னனுக்கு தெரியாது. மேற்கூறிய வியப்பும் பயங்கரமும் நிறைந்த வரலாற்றை கேட்டதும் சேனாதிபதி பரஞ்சோதி,
சத்ருக்னா, ரொம்பவும் அவசரமான சமயத்தில் இப்படிப்பட்ட முக்கிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய். நன்றாய் யோசிப்பதற்கு கூட நேரமில்லை. கோட்டை தாக்குதலோ ஆரம்பமாகிவிட்டது. நாளை பொழுது விடுவதற்குள் கோட்டைக்குள் பிரவேசித்து விடுவோம். எல்லாவற்றுக்கும் நீ 100 வீரர்களுடன் அந்த காபாலிகையின் குகை வாசலுக்கு போ. சுரங்க வழி மூலமாக யாரும் வெளியில் தப்பித்துக் கொண்டு போகாமல் பார்த்துக்கொள். முடிந்தால் நீயும் குண்டோதரனும் சுரங்க வழியாக கோட்டைக்குள்ளே வந்து சேருங்கள். கோட்டை வாசல் திறந்ததும் நான் நேரே சிவகாமி தேவியின் வீட்டிற்கு செல்கிறேன். கணேசரின் கருணை இருந்தால் சிவகாமி தேவியை காப்பாற்றி ஆயனரிடம் ஒப்புவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று கவலையோடு கூறினார். தொடரும். கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.